ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியான் மீ சீரிஸான வெல்கம் டு டீமன் ஸ்கூல் எருமாக்குன் சீசன் 2 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ஒரு எபிசோட நல்லாவே என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் சீசன் 2ல் எந்த மாதிரியான ஒரு எபிசோட உங்களால் பார்க்கவே முடியாது. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு டீமன் ஸ்கூல் எருமாக்குன் சீசன் 2 எபிசோட் 8. இப்போ நம்ம ஹீரோ அந்த பெர்மிஷன் லெட்டர்ல எல்லார்கிட்டயுமே சீல் வாங்கிட்டான். இன்னும் கேலகோ கிட்ட மட்டும்தான் வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ப்ரொஃபசர், எல்லார்கிட்டயும் அவங்க சீலை வாங்கிட்டாங்களா? நீங்க மட்டும்தான் இன்னும் போடணும். உங்க கொடுத்த வார்த்தையை காப்பாத்துவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பசங்க கிட்ட நீங்க தோத்து போக போறீங்க அப்படின்னு சொல்லி ராபின் சிரிக்கவோ கேலகோ டென்ஷன் ஆகி அவனை அடிச்சு போட்டுருதான். கூட இருக்கிற டீச்சர் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கவும் எல்லா ஃபேக்கல்டி மெம்பரும் சீல் பண்ணிட்டாங்கன்னா நானும் சீல் பண்ணிடுவேன் அப்படின்னு கேலகோ சொல்றான். ஹே, இருமா வச்ச அந்த செடிக்கு தண்ணி ஊத்து அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூல் தோட்டத்துல வேலை பார்க்குற சில பேர் வந்துட்டு நம்ம ஹீரோ விதைச்ச விதைக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. எரமா சுசுகி ஏஜ் 14 நெதர்லாண்ட்ல இருக்கிற ஒரே ஒரு ஹியூமன். ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போதைக்கு இவனோட ரேங்கை இவன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கான். இதை இவனை எங்க கொண்டு போய் விடுதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்துதா பார்க்கணும் அப்படின்னு எப்போ போல ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். அவங்க எல்லார்கிட்டயுமே சீல் வாங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பேசிட்டு இருக்காங்க. டீச்சர்ஸ் முதற்கொண்டு ஒளிஞ்சு நின்று என்ன நடக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இங்க கேட்ட மாதிரியே எல்லா டீச்சர்ஸோட சீலையும் வாங்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ கேலகவோ செக் பண்ணி பார்த்துட்டு ஆமா எல்லா டீச்சர்ஸோடதும் இருக்குதா அப்படின்னு சொல்றான். ஆமா மாஸ்டர் இருமா எப்பவுமே திறமைசாலி கரெக்டா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஆஸ் வந்துட்டு நம்ம ஹீரோவை பாராட்டுறான். உங்களோட சீல் மட்டும் தான் பேலன்ஸ், எல்லா டீச்சர்ஸோடதையும் கொண்டு வந்துட்டா சோ உங்க சீலையும் வைங்கன்னு சொல்லவோ ஆமா எல்லா ஃபேக்கல்டி மெம்பரோட சீலையும் நீ கொண்டு வந்தா என்னோட சீலையும் நான் வைப்பேன்னு சொல்லி அப்படின்னு கேலக சொல்லவோ ஐயா நம்ம எல்லாரும் அப்ப ராயல் கிளாஸ் ரூம் போக போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. ஆனா என்னால சீல் வைக்க முடியாது. ஏன்னா எல்லா ஃபேக்கல்டி மெம்பரோட சீலும் இதுல இல்ல. நான் முதல்லயே உங்ககிட்ட மென்ஷன் பண்ணியிருந்தேன் இந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற எல்லா ஃபேக்கல்டி மெம்பரும் சொல்லி டீச்சர்ஸ் மட்டும் நீயா தப்பா புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. கேஃபட்டீரியா, ஸ்டோர் ரூம், கார்டன், லைப்ரரின்னு சொல்லி எல்லாருமே இந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குறவங்க தான். அவங்க கிட்டயே சீல் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேலக சொல்லவும் அது கிட்டத்தட்ட 100கணக்கான பேர்ல இருக்காங்க. அவங்க எல்லார்கிட்டயும் எப்படி சீல் வாங்க முடியும்? இதை பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு நீங்க வேணும்னே இந்த டாஸ்க் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் சொல்றாங்க. நான் முதல்ல சொல்லும்போது இது முடியாத காரியம் சொல்லி தானே அனுப்பினேன் அப்படின்னு கேலக சொல்லப்போ ப்ரொஃபசர் சீரியஸாவா பேசுறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா நான் சீரியஸா தான் சொல்றேன். டீமன் கிங் டார்க்ல படிச்ச அந்த கிளாஸ் ரூம்ங்கிறது ஒரு அணையாத நெருப்பா ஒரு லெகசியா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு இடத்த முட்டாளுங்க நீங்க வந்து எடுத்துட்டு போயிடலாம்னு நினைச்சா அதோட கார்டியன் நான் தான் அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேலக வந்துட்டு நம்ம ஹீரோவை மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருந்தாலும் எல்லா டீச்சர்ஸும் உங்களுக்கு சீல் கொடுத்ததுனால உங்க முயற்சியை பாராட்டி இந்த ஸ்கூல்ல உங்களுக்கு வேற எந்த இடத்துலனாலும் கிளாஸ் ரூம் தரேன், ஆனா அந்த ராயல் ஒன் மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி கேலக சொல்றான். நம்ம ஹீரோ ரொம்பவும் வருத்தப்படுறான். அப்போ தோட்டத்துல வேலை பார்க்குற ஸ்டாஃப் வந்து இருமாவை பார்க்க வராரு. சாரி நான் இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேன், உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு யார் வந்தா? இதை உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். எல்லார்கிட்டயும் சீலை கலெக்ட் பண்றேன்னு தெரிஞ்சது, இது உனக்கு தேவைப்படும் நினைச்சு கொண்டு வந்தான்னு சொல்லப்போ நமக்கு இன்னொரு சீல் கிடைச்சிட்டு ஆனா இந்த ஒரு சீல்னால எதுவும் மாறிட போறது இல்ல அப்படின்னு சொல்லி ஜாஸ் வருத்தப்படுறான். ஓ இது பத்தாதா, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறாரு. பார்த்தா அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற எல்லா ஸ்டாஃப்ஸுமே அந்த இடத்துல வந்து அவங்களே வாலண்டியரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவங்களோட சீலை கொடுக்குறாங்க. இருமா நாங்க கேட்காமலே நீ எங்களுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்க, இந்த ஸ்கூல்ல சரி பண்ண ஹெல்ப் பண்ணிருக்க, ஸ்டோர் ரூம்ல வேலை பார்த்திருக்க, நீ சாப்பிட்ற விதம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, புது கிளீனிங் டெக்னிக்கெல்லாம் எனக்கு நீ சொல்லி தந்த அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களுக்கும் நம்ம ஹீரோ ஒவ்வொரு ஹெல்ப் பண்ணிருக்கான். அது எல்லாத்துக்காகவும் அவங்க எல்லாரும் தானாவே வந்து அந்த சீலை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ இப்ப ரொம்பவுமே ஹாப்பி ஆகுறான். கேலகோ சொன்ன மாதிரியே அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற 100கணக்கான பேரோட சீல்ஸ் இப்ப நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருச்சு. உங்க எல்லாருக்கும் ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு என்ன ப்ரொஃபசர் இந்தாங்க நீங்க கேட்ட சீல், நீங்க சொன்னது கரெக்ட் தான், நாங்க முட்டாளுங்க தான், மத்தவங்கள விட வித்தியாசமானவங்க தான், ஆனா இந்த வித்தியாசமானவங்களால தான் இந்த ஸ்கூல்ல ஒரு மாற்றமே ஏற்பட்டிருக்கு. அது எல்லாரோட மனசையும் மாத்தவோ செஞ்சிருக்கு. இப்போ உங்க சீல் மட்டும்தான் பாக்கி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் கேலகோக்கு வேற வழி இல்லங்கிறதுனால இப்ப சீலை போட்டுதான் ஆகணும். அவன் ரொம்பவோ கஷ்டப்பட்டு அந்த சீலை கடைசியில ஒரு வழியா குத்துறான். அப்போ நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க. சோ இப்ப மிஸ்ஃபிட்லஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த ராயல் ஒன் கிளாஸ் ரூமுக்கு போறாங்க. என்ன ப்ரொஃபசர் உங்க பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்கவும் இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த மிஸ்ஃபிட் கிளாஸ் பசங்களா அப்படின்னு சொல்லி கேலகோ கொஞ்சம் டென்ஷன் ஆகுறான். கிங்ஸ் கிளாஸ் ரூம் தி ராயல் ஒன் பெர்மிஷன் லெட்டர் இருமா சப்மிட் பண்ணதுக்கு அடுத்த நாள் அந்த கிளாஸ் ஓபன் பண்றதா இருக்காங்க. அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட் அப்படிங்கிறதுனால அதை பாக்குறதுக்கு நிறைய கூட்டம் அந்த இடத்துல வந்திருக்கு. இந்த கிளாஸ் ஓபன் பண்றத பார்க்க இவ்வளவு பேர் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி மிஸ்ஃபிட் கிளாஸ் ஆச்சரியப்படவும் அவங்க அதை மட்டும் பார்க்க வரல, உங்களையும் தான் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு ஆஸ்வெல் வந்து சொல்லவோ எங்களை எதுக்காக பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லி ஜாஸ் கேட்கறான். யாருமே செய்ய முடியாததை இந்த மிஸ்ஃபிட் கிளாஸ் ஆன நீங்க செஞ்சிருக்கீங்க. இந்த ராயல் கிளாஸ் ரூமுக்கு போக போறீங்க. சோ நீங்க எல்லாருமே இப்ப ரொம்பவும் பாப்புலர்னு சொல்லவோ அப்படின்னா நாங்கெல்லாம் செலிபிரிட்டி மாதிரியா அச்சோ வெக்கமா இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாரும் தன்னை ரொம்பவும் பெருமையா நினைச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணமா இருந்த உங்களோட லீடர் அந்த மாஸ்டர் மைண்ட் இருமாவங்க அப்படின்னு சொல்லி ஆஸ்வெல் கேட்கறான். அவன் சாப்பிட்டதுக்காக போயிருக்கான் அப்படின்னு சொல்லி ஷேக் சொல்றான். நீ கேம் பேட்லர்ல ஜாயின் பண்ணிக்கவோ முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுறான். இந்த பெரிய ஃபுட் இந்த தடவை யாராலையுமே சாப்பிட முடியாது, ஈவன் இருமாவளை கூட சாப்பிட முடியாத லெவலுக்கு இருக்கணும். அதனாலதான் போன தடவை பண்ணதை விட 3 மடங்கு பெருசா பண்ணிருக்கோம். இதோ அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க பாத்துட்டு இருக்காங்க. நான் இதை சாப்பிட்டு பார்க்கலாமான்னு கேட்கப்போ ஒன்னால இதை சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சுட்டே போயிட்டான். சாப்பாடு டேஸ்டா இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ இப்ப அவங்களுக்கு நம்ம ஹீரோ ரொம்பவோ பிடிச்சு போச்சு. சோ தோத்ததை நினைச்சு அவங்க யாருமே வருத்தப்படல. முன்ன இருந்ததை விட இப்ப இருமா ரொம்பவுமே பாப்புலரா இருக்கிறான். மாஸ்டர் ஒரு வழியா நீங்க இந்த ராயல் கிளாஸ் ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லவோ இல்ல நான் இதை பண்ணல, நாம
இதை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஃபர்ஸ்ட் டே சாம்நாத் அட்டாக் பண்ண அந்த டீச்சர் கூட இப்ப சாம்நாத் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டான். காமவே அந்த வயசானவர் கூட பொண்ணுங்களை பத்தியே பேசிட்டு இருக்கான். ஈவன் சீல் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் கூட அவங்க டீச்சர்ஸ் கூட இன்னும் கான்டாக்ட்லயே தான் இருக்காங்க. நீ நினைச்சதை சாதிச்சிட்டல்ல இருமா அப்படின்னு கேளுக்கு அந்த இடத்துல வந்து நிக்கிறான். கிளாஸ் ஓபன் பண்றத பத்தி சேர் டீமன்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களான்னு கேட்கவும் அவங்க இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க, நீ வேற வாக்கு கொடுத்திருக்க, சோ நம்ம கொடுத்த வார்த்தையை காப்பாத்தணும், கிளாஸ் ரூம் தர அப்படின்னு சொல்லி சாலமன் சொல்லிருப்பான். அவர் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்றான். ஹாய் ப்ரொஃபசர், எப்படி இருக்கீங்க? கையில என்ன சாவியா காணோம், கிளாஸ் ரூம் திறக்கிறதுக்கு நீங்க வரலையா அப்படின்னு சொல்லி ஜாஸ் வந்து கேக்குறான். கிளாஸ் ரூம் திறக்க போறாங்க அப்படின்னு சொல்லி கிளாரா வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கா. டீமன் கிங் டேர்குலா படிச்ச அந்த கிளாஸ் ரூம் பல வருஷம் கழிச்சு திறக்கிறதுனால அது ஒரு சரித்திர சம்பவம்ங்கிறதுனால எல்லாருமே வந்து நின்று அதை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ராயல் ஒன் கிளாஸ் ரூம், இதுல தான் டீமன் கிங் டேர்குலா படிச்சாரு. அவர் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட். அவர் லெவலுக்கு திறமையான ஒருத்தரை பார்க்கவே முடியாது. அதனாலதான் பேப்லஸ்ல அவருக்குன்னு தனியா ஒரு கிளாஸ் ரூமே இருக்கு. இந்த லெஜெண்டரி கிளாஸ் ரூம் இப்போ திறக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேலக்க வந்து அதுக்கு ரொம்ப பெரிய பில்டப்லாம் கொடுத்துட்டு இருக்கான். செயினை போட்டு வச்சிருந்தாலுமே கூட மேஜிக் வச்சு தான் அந்த டோரை சீல் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ கேலக்க வந்து அதை ரிலீஸ் பண்ணவா அந்த கதவு ஓபன் ஆகுது. ஓபன் பண்ணும்போது எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. இந்த ராயல் கிளாஸ் ரூம் சாதாரண கிளாஸ் ரூம் கிடையாது, இதுக்குள்ள நீங்க போறதுக்கு முன்னாடி அப்படின்னு கேலக்க பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் உள்ள ஓடி போயிருந்தாங்க. பல காலங்களா போட்டி வச்சிருந்தாலுமே கூட உள்ள எல்லாமே பல நின்னு சூப்பரா தான் இருக்கு. எல்லாருக்குமே அந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. டீமன் கிங்கோட கிளாஸ் ரூம்குள்ள வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சாம்நாத் ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கான். அப்படின்னா நான் கேள்விப்பட்டது உண்மைதான் போல. டீமன் கிங் அவரோட மேஜிக் யூஸ் பண்ணி இந்த கிளாஸ் ரூம் எப்போ புத்தம் புதுசா இருக்கிற மாதிரி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கார்லயே பேசிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ அவன் பாட்டு அசால்ட்டா நடந்து போயிட்டு இருக்கோ எல்லாரும் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி போறாங்க. இதுதான் டீமன் கிங் படிச்ச கிளாஸ் ரூமா, ஏங்கப்பா எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ மட்டும் அவன் பாட்டு அசால்ட்டா நடந்து போய்கிட்டே இருக்கான். நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கான பலன் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சிரிக்கிறான். இதுதான் டீமன் கிங்கோட சேர்ன்னு நினைக்கிறேன், ஏங்கப்பா எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அதுகிட்ட போயிட்டுங்க அந்த சேர்ல நம்ம ஹீரோ ஏறி உட்கார்றான். அந்த ஒரு மொமெண்ட் எல்லாருமே கண்ணுமிக்காம நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே நம்ம ஹீரோவை ஏதோ ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துது. வானத்துல இருள் சொல்லுது, நம்ம ஹீரோ மேல மட்டும் ஒளி அடிக்குது. எல்லாரோட கண்களுக்குமே நம்ம ஹீரோ காணாம போன அந்த டீமன் கிங் மாதிரியே தெரியுது. அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுங்கிறது அன்னைக்கு தெரிஞ்சது அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் இப்ப அடுத்த நாள் ஆகுது. என்ன இருமா, உன்னோட ஈவில் சைக்கிள் எப்படி இருந்துச்சு? நான் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்களை நீ பண்ண திரும்ப மாறவே மாட்டியோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி ஆலிக் வந்து சொல்லவோ, என்ன தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவ, எதுக்காக என்ன கேட்காம இந்த மாதிரிலாம் பண்ண? நான் என் லைஃப்ல இவ்வளவு மோசமா யாருக்கிட்டயும் நடந்ததே இல்ல, எல்லாரும் என்ன கெட்டவன் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ அழுதுட்டு இருக்கான். இருமா, நல்ல பையனா இருப்பான், கெட்ட பையனா இருப்பான், நல்ல பையனா இருப்பான், கெட்ட பையனா இருப்பான், ஐயோ கெட்ட பையனா இருப்பான்னு முடிஞ்சிருக்கே அப்படின்னு சாலமன் வருத்தப்படவோ, அப்புறம் வந்து இன்னொரு பூவை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்றான். தாத்தா அப்புறம் நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க நம்ம ஹீரோ சொல்லவோ, இருமா நீ நார்மல் ஆயிட்டியா, பேர் எனக்கு திரும்ப கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சாலமன் ஹாப்பி ஆகுறான். இன்னைக்கு கேரேஜ்ல ஸ்கூலுக்கு போறியான்னு சொல்லவும் வேணா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ்மே ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. என்ன மன்னிச்சிருங்க கைஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உங்க ஈவில் சைக்கிள்லயும் நீங்க சூப்பரா தான் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். அமெரிக்கிட்ட நம்ம ஹீரோ மன்னிப்பு ரெக்கமெண்டேஷன் சீலை பத்தி கவலைப்படாத அப்படின்னு அவ சொல்றா. நான் அதுக்காக மன்னிப்பு கேட்கல, உங்ககிட்ட செஞ்ச வேற சில விஷயங்கள் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, ஆமரி நம்ம ஹீரோ ரொம்ப க்ளோஸ் ஆனது யோசிச்சு பார்த்துட்டு வைக்கப்படுறா. அவங்ககிட்ட கெட்ட பையன் மாதிரி பேசணும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, அடப்பாவி அதத்தான் சொல்லியா அப்படின்னு சொல்லி அவ ஷாக் ஆகுறா. இருமா நீ எந்த தப்பு பண்ணல, இவ்வளவு தூரத்துக்குலாம் மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை அப்படின்னு அவன் கிளாஸ்மேட் சொல்லவும், ஆனால் நம்ம ஹீரோ எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கறான். ஆனா நீ உன்னோட ஈவில் சைக்கிள்ல ரொம்ப ஆசமா இருந்த, நீ இல்லாம நமக்கு இந்த கிளாஸ் ரூம் கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. நேத்து இந்த சேர்ல உட்காரும் போது வில்லத்தனமா ஒரு ஸ்மைல் பண்ணி அதை இப்ப பண்ணி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை டீஸ் பண்றாங்க. அழகோ இப்ப கிளாஸ் ரூம்குள்ள வரும், ப்ரொஃபசர் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாருமே சேர்ந்து மொத்தமா போட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. இருமா சுசுகி ஏஜ் 14, அவனோட பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆனதுனால ராயல் கிளாஸ் ரூம் அவன் அடைஞ்சிட்டான் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். இருமா வச்ச செடி மட்டும் டிஃப்ரெண்டா போத்திருக்கு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் சும்மா வேற லெவல்ல இருந்திருக்கும். அதுவும் இருமா உன்னோட ஈவில் சைக்கிள்ல வேற லெவல்ல இருந்திருப்பான். இந்த மாதிரி வேற லெவலான ஒரு சீனை இதுக்கப்புறம் சீசன் 2 ஃபுல்லாவே நீங்க பார்க்க முடியாது. மேபி சீசன் 3ல இந்த மாதிரி ஒரு சூப்பரான சீனை கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த எபிசோட் பார்க்கும்போது சும்மா வேற லெவல்ல இருந்திருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த லெவலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனாங்கிறது எனக்கு தெரியல. அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.